அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பிரச்சார பயணம் முதல் கட்ட பயணம் நிறைவுறும் நிலையில் அந்த கூட்டணி என்பது இன்னும் அந்த முடிவை அடையாத ஒரு சூழ்நிலையில், ஒரு வடிவம் பெறாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் புதிய கட்சிகளுக்கு இந்த அழைப்பு என்பது தேவையா, அது அவசியமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு புதிய கட்சிகளை அழைப்பதில் தவறில்லை. ஆனால் அந்த அழைப்பை ஏற்று யார் வருவதற்கு இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கணும். திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்பே தெளிவுபடுத்தி விட்டார். பாஜக, திமுக அவர்களோடு கூட்டணி இல்லை, அவர்களோடு பயணிக்கிற கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு கட்டுண்டு கிடக்கிறார். எங்கள் கூட்டணியை யாராலும் பிரிக்க முடியாது, நீங்கள் சூழ்ச்சி செய்து அதை பிரிக்க பார்க்கிறீங்க, எங்களால் அதெல்லாம் முடியாது, நாங்கள் இணைந்துதான் பயணிப்போம் என்று சொல்கிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில திரு விஜய் எந்த வகையில அவர் இந்த கூட்டணியில் இணைவார் என்பது ஒரு தெளிவில்லாம இருக்கு. அடுத்து திரு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவதாக அவர் சொல்லிவிட்டார். அப்ப இந்த இரண்டை தாண்டி புதிதாக வேற எதுவும் கட்சிகள், அணி சேராத கட்சிகள் என்பது இல்லை என்றுதான் பார்க்க தோணுது. அடுத்து அவர் கூட்டணி சேர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட ஒரு முரண். இன்றைக்கு கூட்டணி ஆட்சியா, கூட்டணி அமைச்சரவையா என்கிற ஒரு முரணோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்துல கூட கூட்டணி ஆட்சிக்கு எதிராக பேசி வருகிறார். அப்ப அந்த கூட்டணி ஆட்சி என்று கோரிக்கை எழுப்பிய அமித்ஷாவுக்கும் கூட்டணி ஆட்சியை எதிர்பார்க்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிராக அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டே அவர் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவரது நோக்கம் திமுகவை வீழ்த்துவதாக அமையல. அதே போல இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சியில் அவர் பேட்டி கொடுக்கையில கூட தினகரனை கூட்டணி கட்சியாக ஒருவேளை அங்கீகரிக்கலாம், அதற்கு காலம் பதில் சொல்லும், ஆனால் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் சேர்த்த முடியாது என்கிற நிலைப்பாட்டில் இருக்காரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு அவர் அவர் அந்த நேரேஷனை, தேர்தலுக்கு உண்டான அந்த புள்ளியை குறிவைத்திருக்கிறார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதை விட அண்ணா திமுக ஆள வேண்டும். ஏன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் சரி எல்லோரும் சேர்ந்து வீழ்த்துவோம், எல்லோரும் சேர்ந்து ஆட்சியில் பங்கெடுப்போம் என்கிற கோரிக்கையை விஜய் வைக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி வைக்குது, பாரதிய ஜனதா கட்சி வைக்குது, அப்ப எல்லோரும் வைக்கிறாங்க. அப்ப மாறாக அந்த நேரேட்டிவ் எடப்பாடி பழனிசாமி எப்படி செட் பண்ணணும்? அதிமுக ஆள வேண்டும் என்றால், ஆள வேண்டும் என்று அதிமுக ஆள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக இருந்திருக்கணும், முதல் கோரிக்கையாக இருந்திருக்கணும். அப்படி அந்த கோரிக்கையை முன்னெடுத்தால் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டு இருக்கணும். அதற்கு பிறகு அடுத்த நிலையில் மற்ற கூட்டணி கட்சிகள் அதிமுக ஆட்சிக்கு ஆதரவு என்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் இணைந்திருப்பார்கள். அப்ப அந்த நேரேட்டிவ் செட் பண்றதிலேயே அவர் தவற விட்டு விட்டிருக்கிறார் என்றுதான் பார்க்கணும்.